மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் தான் நேரம் கேட்டார் என்றும் அவர் யாரும் மிரட்டவில்லை என்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் சிறு குறு தொழில் முனைவோர்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்மையில் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவது பிரச்சனையாக உள்ளதாக கூறினார். மேலும் வானதி சீனிவாசன் தன்னுடைய கடையில் சாப்பிட்டுவிட்டு வரி குறித்து கேட்டிருக்கிறார் எனவும் அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அவர் மன்னிப்பு கோரினார். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய வானதி சீனிவாசன் அன்னபூர்ணா உணவகத்தில் தான் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை என்று கூறினார். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சீனிவாசன் தான் நேரம் கேட்டார் எனவும் அவரை யாரும் மிரட்டவில்லை எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோயம்புத்தூரை சேர்ந்த ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு. நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. அடுத்த நாள் நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள்.